2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தற்போது இருந்தே அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றன. அதே சமயம் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவுக்கும் தற்போது இருந்தே மக்களை சந்திப்பது, முகவர்கள் கூட்டம் நடத்துவது, உறுப்பினர் சேர்க்கை என களப்பணியில் தீவிரம் காட்டி வருகின்றன. அதேபோல முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போகும் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் முழு வீச்சில் களப்பணி ஆற்றி வருகின்றன. இம்முறை அரசியல் களத்தில் திமுக, அதிமுக, தவேக, நதக 4 முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு சுமார் 63 தொகுதிகளில் ஒதுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது காங்கிரஸ். அதேபோல வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை காங்கிரஸ் கேட்கும் இடங்களை திமுக கூட்டணி ஒதுக்கவில்லை என்றால் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் தயாராக இருப்பதாக தகவல் வெளியானது. இதனை செல்வ பெருந்தகை முற்றிலும் மறுத்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து நேற்று சிவகங்கை மாவட்டத்தில் பேசிய அவர், அதிகாரப்பூர்வமாக யாரும் பேசவில்லை என்றும் திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்தார். அது மட்டுமின்றி நான் ஒருபோதும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்றும் எனக்கு எந்த அதிகாரம் இல்லை, அகில இந்திய தலைமையின் வழிகாட்டுதல் இல்லாமல் கூட்டணியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என நான் கூறினால் என்னை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டார்கள் என கூறி முற்றுப்புள்ளி வைத்தார். அதேபோல தமிழக வெற்றி கழகமும் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கூட்டணி விவகாரம் குறித்து பேசிய தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், காங்கிரசுடன் தவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சமூக வலைதளங்களில் வரும் தகவல்கள் உண்மையல்ல. கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்களை தவேக தலைவர் விஜய் பொதுவெளியில் அறிவிப்பார். ராகுல் காந்தியுடன் விஜய் பேசி வருகிறார் என்ற தகவல் வதந்தி என கூறி முற்றுப்புள்ளி வைத்தார். இவர்களது பேச்சு தவேக காங்கிரஸ் இடையே கூட்டணி இல்லை என்பதை உறுதி செய்திருந்தாலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் அரசியல் களம் மாறலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.